இறகுகள் யாரெல்லாம் போன் வச்சிருக்கீங்களோ யூடியூப்ல போய் இறகுகள் என்ஜிஓன்னு கொடுங்க, நான் சொல்றது எல்லாமே வரும். ஸ்ரீ ராமகிருஷ்ணா சிறப்பு மருத்துவ மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் தலைமை மருத்துவர் நிர்வாக இயக்குனர் டாக்டர் மாசு விஜயானந்த் சார். ஸோ எங்களுடைய சந்திப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் நான் சாரை மீட் பண்ற வாய்ப்பை, அதுவும் ஜெயராம் சார் ஒரு ஜெயராம் சார் இருக்காரு சார். ஓகே, ஜெயராம் சார் வந்து ஒரு ப்ரோக்ராம்காக நாங்கள் பேசணும். ஸோ எல்லா மருத்துவமனையும் மெடிக்கல் கேம்ப் பண்ணுறோம். எல்லா மருத்துவமனையோட பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் நல்லாவே எல்லா பெஸ்ட் கூட சொல்கிறோம். விஜயானந்த் சார் பார்த்தீங்கன்னா நான் பிளட் சர்வீஸ் பண்ணாலும் நான் நிறைய டாக்டர்ஸோட நிறைய ஃப்ரெண்ட்ஷிப், நிறைய எந்த ஹாஸ்பிட்டல் பிளட் கொடுத்துதான் ஃப்ரெண்ட் ஆகிடும். பட் எனக்கு விஜயானந்த் சாரோட ஒரு பயங்கர வைப்பு எனக்கு. ஏன்னா சார் வந்து சார் அப்பாயின்மெண்ட் சார் நம்ம சாரை மீட் பண்ணலாம், தொடர்ந்து நிறைய ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்றோம். இரவுகளிலும் நம்மளுடைய ராமகிருஷ்ணா மருத்துவமனை இணைந்து அப்போ வந்து அடுத்த நாள் வந்து சார் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பார்க்கலாம் சார். 10 மணிக்கு ஓபி 3 பேர் உட்காந்துருக்காங்க. நாங்க உள்ள போய் பேசுறோம், குறைஞ்சபட்சம் 1.5 மணி நேரம் பேசியிருக்கோம். ஸோ சர்வீஸை பத்தி மட்டும்தான் பேசிக்கிட்டே இருந்தாரு தவிர அவர் ஒன்னே சொன்ன அந்த வார்த்தை எனக்கு இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. சார் இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார் வருங்கால பேஷண்ட்டு. எனக்கு மெடிக்கல் கேம்ப் நடத்துறது முக்கியம் கிடையாது. ஸோ மெடிக்கல் அவேர்னஸ் கொடுக்கணும். ஸோ கேன்சர் இது வந்து அன்னைக்கு கூட நைட்டு ஒரு சர்ஜரி 21 வயசு பையனுக்கு சர்ஜரி கூடாது. அதாவது இந்த காலத்துல எல்லாருமே வந்து ஒரு கமர்ஷியலா இருக்கிற காலகட்டத்தில் சார் மாதிரி மனிதர்கள் என் கூட பயணிக்கிறதுல, சாரை பார்த்ததுல நான் ரொம்ப இன்ஸ்பயர். அவருடைய ஹாஸ்பிட்டல்ல அவர் ஒரு எம்டியா இருந்தாலும் அவர் இன்வைட் பண்ற அந்த அவர்கிட்ட நான் நிறைய கத்துக்கிட்டேன். அவர் ஹம்பிளா இருப்பாரு. ஸோ அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைக் கொள்கிறேன். ஸோ அவர் நம்மிடம் ஒரு சில வார்த்தைகள் பேசுவார். தேங்க்யூ. ஓசை பெற்று உயர் பாசலை விட்டு ஒரு பூசை முற்றவும் நட்பு புக்கென ஆசை பற்றி அறைய நின்றேன் மற்றும் காசு புக்கெடுத்து அமர்ந்தேன். இப்போ கம்பராமாயணம் ஒரு பாட்டு சேர்ந்தது. என்ன சொல்றாங்க, கம்பர் என்ன சொல்றாங்க, ராமரை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது ராமர் வந்து பூனை வந்து பாக்குறதுனா பால் ஃபுல்லா கடல் குடிச்சு பூனை ட்ரீட் பண்ணிட்டு பூனை வந்து பால் கடல்ல ஃபுல்லா குடிக்க ட்ரை பண்ணுது. அது கேள்விப்பட்டிருக்கல, ஓமை வந்து பால் கடல்னா அபிஷேகப்பா அந்த பால் கடலை வந்து மொத்தமா குடிக்க பூனை ட்ரை பண்ணுது. அதே மாதிரிதான் கம்பர் வந்து ராமர் கதையை சொல்றதுக்கு மாற்ற ஆசை இருக்கு. அங்க வந்து புரியல அவரோட அந்த ஆரம்ப மெயின் ஃபர்ஸ்ட் நிகழ்ச்சியில 3வது கலந்துறாரு. எனக்கு அதனால அவங்க பார்க்கும்போது நிறைய சொல்லணும் ஆசைப்படுறது. ஆனா மைண்ட் வந்து நிறைய சூழ்நிலை சொல்றது வந்து ஜஸ்ட் கம்மியாக சொல்லிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷன் வந்து பேசும்போது நானே பார்த்து யோசிச்சேன். நான் வந்து பெருசாக பண்ண யோசிப்பேன். சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய விஷயம் பண்றாரு. நான் சைட்ல பண்ணிருக்காரு. இதுதான் எனக்கு தெரிய வருது. நான் வந்து சின்னதாக ஆரம்பிக்கும் சார் பெருசாக பண்ணிருக்காரு. எனக்கும் வந்து ஒரு ஆசை, ஒரு மாதிரி ப்ளஸ் ஆரம்பிக்கணும்னு ஆசை. ஆனால் ஆரம்பிச்சேன் கேன்சர் ஃபவுண்டேஷன். அது ஃபுல்லாகவே கேன்சர் ஃப்ரீயாக பண்ணலான்னு டிசைட் பண்ணி ப்ளஸ் ஆரம்பிச்சேன். என்ன பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு வந்து பிரச்சனை ஏன் வருதுன்னு தெரியுமா? முதல் ரீசன் பார்த்தீங்கன்னா லேக் ஆஃப் செல்ஃப் கண்ட்ரோல். அந்த சுய கட்டுப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க அப்படின்னா ஒரு பழைய காலத்துல ஒரு குரங்கு குட்டி ஒரு பொம்மை இருக்கும். மங்கிட்டா கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரங்கு வலை. அது வந்து ஒரு பெரிய ஒரு பாத்திரம் மாதிரி இருக்கும். பாத்திரத்தை குறைஞ்சு ஒரு குறைஞ்சு உள்ள வந்து வாழைப்பழத்தை உள்ள வச்சு மாம்பழத்தை உள்ள வச்சுருவாங்க. குரங்கு கை போடுற ஒரு ஸ்பேஸ் இருக்கும், மாம்பழத்தோட ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஆனா குரங்கு கையை பிடிச்சி நிற்க முடியாது, வெளில வராது, கையை உள்ள மாட்டிக்கும். மங்கிட்டா எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப அது வர பாத்தீங்கன்னா மங்கிட்டா வந்து என்னன்னா அந்த குரங்கு பிடிச்சிக்கவும் கூடாது. அந்த வேலை குரங்கு பிடிக்க வருவான். ஆனா குரங்கு வந்து இழுத்து ட்ரை பண்ணும், வெளில வராது. ஏன்னா குரங்கு வந்து அந்த வாரத்தை விட்டா குரங்கை எடுத்துக்கலாம். குரங்கை இருக்காது. கடைசி ஆசை கையில உடைய விடாது. அது காப்பணும்னு ஆசை. கடைசி குரங்கு பிடிச்சிருக்கோம். கடைசி குரங்கு மாடி வருங்க. அதே மாதிரி இப்ப குழந்தைங்க பாத்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்ஃபுல்லா மாட்டிக்கிறாங்க, இம்யூனிட்டிஸ்க்காக மாட்டிக்கிறாங்க.
டேஸ்ட் கை பிடிச்ச உடனே பசங்க விட மனசு வரல. ஸோ நம்ம என்ன பண்ணணும், பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஜங்க் ஃபுட்ஸை நம்ம அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணணும். ஏன் விஷயம் அதான் அந்த அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட் கேள்விப்பட்டிருக்கீங்களா, யூபிஎஃப்னு சொல்லுவோம், அல்ட்ரா ப்ராசஸ் ஃபுட்ஸ். இது வந்து மெயின் அதாவது 2 விஷயம் பண்றாங்க அந்த கம்பெனி ஓனர்ஸ் மக்களை கேர் பண்றது. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேர்ம்ஸ் இருக்கு, சோனிக் பிராண்டிங் சொன்னாங்க. சோனிக் பிராண்டிங் கேள்விப்பட்டீங்களா? அந்த பேக்கெட்டை திரும்பி சவுண்ட் வருது இல்ல, மைண்ட் ஒரு ப்ரெஷர் ஏற்படுது, கழிக்கும் போது ஒரு சவுண்ட் வருது, மைண்ட் ப்ரெஷர் ஏற்படுது. இந்த மாதிரி சோனிக் பிராண்டிங், சோனிக் சவுண்ட் பேஸ்ட் பிராண்டிங். சோனிக் பிராண்டிங்னால தான் வந்து அந்த கம்பெனி வந்து மக்கள் குழந்தைங்க வந்து லாஸ்டா வந்து இந்த ஊருக்கு போகுது, பசங்க வாங்கி சாப்பிட ஆசைப்படுறாங்க. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா வேனிஷிங் கேலரி டென்சிட்டின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? வேனிஷிங் கேலரி டென்சிட்டி. அந்த ஒரு ஃபுட் சாப்பிடுறோம், வாயில வைக்கும்போது டக்குன்னு ஒரு சவுண்ட் வருது, கரையுது, உள்ள ஃபாஸ்டா உள்ள போயிடுது, கேலரி ஃபாஸ்டா உள்ள போயிடும். ஒரு பசங்க ஏன் பசங்க குண்டாக என்ன பாத்தீங்கன்னா நிறைய 1 in 4 செகண்ட் ப்ராப்ளம் ஒபிசிட்டி. இப்போ ரீசெண்டா வந்து ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணாங்க இந்தியன் நேஷனல்ஸ்ல, என்ன சொல்றாங்கன்னா 1 in 4 சில்ட்ரன் ரீசன் பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டை சாப்பிடும் போது உள்ள டக்குன்னு கம்மி போயிருது. அந்த கேலரி அந்த ஃபுட்ல வந்து பேக் பண்ணி கேலரிஸ் பேக் பண்ணி உள்ள டேஸ்டா வச்சுக்காங்க. ஒரு சாதாரண சின்ன ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இல்ல வந்து சின்ன ஒரு பஃப், ஒரு ரிச் பஃப் அந்த மாதிரி ஃபுட் சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா தப்பான சார் அது டக்குனு வந்து வாயில கரையும், கரைஞ்சு உள்ள போயிருது, கேலரிஸ் உள்ள போயிருது. கேலரி டக்குனு வந்து ஒரு தேவைக்குள்ள அதிகமான கேலரி வந்து இன்ஜெக்ட் பண்ணுறோம். ஸோ இதான் பேசிக்கான விஷயம் தான். நம்ம இந்த மாதிரி எந்த ஃபுட்டை பசங்க அவாய்ட் பண்ண வேண்டும். என்ன பொறுத்த வரைக்கும் பசங்க மெயினா வந்து ஏன் பசங்க பாதிக்கப்படுறாங்க நான் வந்து ஏன் சொல்றேன் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்றாங்க ரீசன் பசங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பசங்க சாப்பிட்டு மென்னு சாப்பிட்டு போறதே கிடையாது. எத்தனை பேர் குழந்தைங்க வந்து உட்கார வச்சு டேஸ்ட் பண்ணி சாப்பிட வச்சு அனுப்பிச்சிருக்கோம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், யாரும் பண்றதே கிடையாது. பசங்க பேக் பண்ணி உள்ள புஷ் பண்ணி உள்ள அனுப்புறோம் காலையில. பசங்க தேவையான முதல்ல ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான். பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி பசங்க போனா பசங்க மைண்ட்ல வந்து ஒன்றும் தோணவே தோணாது. பசங்க படிச்சு உட்காந்து கிளாஸ் கவனிக்க மாட்டாங்க. சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் நீங்க இம்பார்ட்டன்ஸ் சொல்லுவேன். நைட் டின்னர்ஸ் வந்து கற்பல் வீட்டுல குறைச்சிருக்கு. தேவைப்படாத ஃபுட்டு நைட் டின்னர், தேவைப்படுற ஃபுட் பிரேக்ஃபாஸ்ட். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு பசங்க ஸ்கூல்ல அங்கே போறீங்க. ஆனா பிரேக்ஃபாஸ்ட்ல கம்ப்ளீட் மீல் இருக்கணும். ப்ரோட்டீன் இருக்கணும், கார்ப்ஸ் இருக்கணும், ஃபேட்ஸ் இருக்கணும், வைட்டமின்ஸ், மினரல்ஸ், ஃபைபர் எல்லாமே இருக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் ஸ்கிப் பண்ணி பசங்க அனுப்பாதீங்க. காலையில பசங்க அவசரம் வேகமா புஷ் பண்ணும்போது பசங்க வேகமா வாங்கி தெரிஞ்சு அந்த ஹேபிட்டை மட்டும் கட் பண்ணிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மெயினா ரெண்டு விஷயம் தான் சாப்பிடணும் தோணும். அவ்வளவுதான், எப்படி சொல்றது தான். நல்லா மென்னு சாப்பிடணும், நல்லா மேற்கொள்ளணும். அதாவது பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போனா பசங்க ஹெல்த் பாதிக்கும், வெயிட் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சுவாங்க. நம்மளும் பண்ணுவாங்க நிறைய பேர் பிரேக்ஃபாஸ்ட் கப் எடுத்து சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் ட்ரை பண்ணுவோம். அது டக்குனு அஃபோர்ட் ஆகாது, 100% ஃபெயில் ஆகும். இது பாத்தீங்கன்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணும்போது வயிற்று ஆசிட் நிறைய ஆரம்பிச்சிடும். மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணி போகும்போது மார்னிங் தான் வந்து எனர்ஜி தேவைப்படும் உங்களுக்கு. மார்னிங் தான் வந்து பீக் ஒரு ஹெல்த் இருப்பீங்க, பீக் டிமாண்ட் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா ஃபுட் டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கும். அந்த பாடி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் ஜாஸ்தி ரிலீஸ் பண்ணிடும். இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க சாப்பிட்ற கூட உள்ள போற கூட அப்படியே வந்து பதுக்கி வச்சிடும். எப்படி வந்து ஒரு மழை காலத்துல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மழை காலம் வருது அப்படின்னா அந்த ஃபுட்டை பதுக்கி வச்சிருக்கோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மழை காலத்துல ஃபுட்டை வந்து பதுக்கி வச்சிருக்கோம். ரீசன் பார்த்தீங்கன்னா வெளில போக முடியாது, அரிசி முட்டை ஒரு கிலோ 2 கிலோ பேக் பண்ணி. அதே மாதிரி நம்ம என்ன பாடி என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டைம்ல கார்டிசால் ரிலீஸ் பண்ணும்போது நம்ம பாடி என்ன பண்ணணும், உள்ள போற ஃபுட்டை வந்து பதுக்கி வச்சிருக்கோம். சாப்பாடு எவ்வளவு குறைச்சாலும் வெயிட் ஏறிட்டே போகும். சரி, எத்தனை பேருக்கு ரிலீஸ் பண்ணிக்கிற மாதிரி கஷ்டத்தை. சரி, ரீசன் வந்து ஸ்ட்ரெஸ் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து செல்ஃப் கண்ட்ரோல் கிடையாது. பசங்க டக்குன்னு சொன்னா சடனா கோவப்படுறோம், ரோட்ல வந்து குறுக்கு போறோம், டக்குன்னு கோவப்படுறோம், டக்குனு உடனே ரியாக்ட் பண்ணிடும். அந்த செல்ஃப் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா அந்த சடனா உடனே ரியாக்ட் பண்றத டக்குன்னாலே பாடி வந்து ஃப்ரீ ஆயிடும். ஸ்ட்ரெஸ் அமௌண்ட் குறைய ஆரம்பிச்சுன்னா நம்ம உள்ள போற ஃபுட் வந்து பதுக்கி வெயிட் ஜாஸ்தி ஆகுது, ஒபிசிட்டி ஜாஸ்தி ஆகுது. மெயின் திங் வந்து நம்ம டக்குன்னு ரியாக்ட் பண்றது கட் பண்ணணும். செகண்ட் திங் மென்னு சாப்பிடணும், டக்குன்னு ரியாக்ட் பண்றது கட் பண்ணணும். மூணாவது திங் பார்த்தீங்கன்னா நைட்ல சாப்பாடு வந்து சீக்கிரம் சாப்பிடும், 7 மணிக்கு முடிச்சிருக்கணும். நைட் 8 மணிக்கு சாப்பாடு வந்து 10 மணிக்கு சாப்பிடணும். எல்லாரும் சாப்பிடணும். 10 மணிக்கு சாப்பிட்டு 12 மணிக்கு படுத்துட்டு காலையில வந்து 5 மணிக்கு 5:30 எழுந்து பசங்க பேக் பண்ணி கேட்கணும். அந்த பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு எழுந்து பசங்க புஷ் பண்ணும்போது வயிற்று நமக்கே ஆசிட் நிறைய ஆரம்பிச்சிடும். எத்தனை பேருக்கு காலை சாப்பிடுறது வயிற்று பிடிக்குது எல்லாருக்கும். இது வர விஷயம் வந்து வயிற்று பிடிக்குது கேஸ்ன்னு சொல்லி வராங்க. இதே விஷயம் வந்து எனக்கு சாப்பிடுற மாதிரி வந்து லாஸ்ட் ஒரு 6 monthsல
இது ஒரு 10% ஆபரேஷன் பண்ணிட்டு 25 இயர்ஸ் கீழே குடல் கேன்சர், மனக்குடல் கேன்சர். கடைசியில் பையன் சின்ன பையன் 25 இயர்ஸ் பையனுக்கு மோஷன் கட் சொல்லி வந்தான், உள்ள பார்த்தா மனக்குடல் கேன்சர். ஸோ யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. 40 இயர்ஸ் கேன்சர், ஸ்டொமக் கேன்சர் பரவிட்டு வராங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா யாரும் மென்னு சாப்பிட கிடையாது. ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் வந்து கேலரி டென்சிட்டி அதிகமாக சாப்பிட ஆரம்பிச்சோம். நம்ம மெல்லாம் சாப்பிடும்போது வயிற்று ஆசிட் நிறைய ஆரம்பிச்சோம். ஆசிட் நிறைய ஆரம்பிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்று தூங்க ஆரம்பிச்சோம். கிரானிக்காக இருந்து யாராவது என்ன வந்து ஸ்டொமக்ல கேன்சர் ஆரம்பிச்சோம். ஸோ அது மாதிரி இது பேசிக்கான விஷயம் வந்து நான் சொல்ற விஷயம் வந்து அவேர்னஸ்க்காக. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. நல்லா மென்னு சாப்பிடுங்க. பசங்க புஷ் பண்ணி சாப்பாடு வந்து தள்ளி எதிர்பார்த்தீங்க. நைட் சாப்பாடு 7 மணிக்கு முடிச்சுட்டு நைட் சீக்கிரம் படுக்க வச்சாங்க. நைட் 9:30 படுத்தா மார்னிங் 4:30 வச்சு பசங்க பார்க்க ட்ரை பண்ணுங்க. வயிற்றுல ஆசிட் நிறைய காரணம் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கலாம். நீங்க ஒரு விஷயம் சொல்லி வச்சுக்கீங்களேன், ஒருத்தங்க டக்குன்னு உடனே கோவப்படணும்னு வச்சுக்கீங்களேன், என்ன வேட்டு ஊத்துல கை நடுவுல இது பிரச்சனை வந்து வேட்டு ஊத்துல கை நடுவுல கிடையாது. மூளையோட மைண்ட் செட் என்ன டக்குன்னு டென்ஷன் ஆகும், வயிற்று ஆசிட் நிறைய ஆரம்பிச்சு சடனா உடனே ரியாக்ட் பண்றதை எல்லாரும் கட் பண்ணுங்க. டக்குன்னு உடனே ரியாக்ட் பண்றது சடன் ரியாக்ஷன் கட் பண்ணிட்டீங்கன்னா வயிற்றுல ஆசிட் லெவல் குறைஞ்சிடும். ஆசிட் வந்து 90% பிரச்சனை குறைஞ்சிடும். ஸோ ஒரு பழைய பழமொழி இருக்கு, எல்லா வியாதியும் வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? ஆல் டிசீஸ் பிகின் லெவல். ஹிப்போக்ரட்டிஸ் ஒரு கிரேட் ஒரு தத்துவ ஞானம் இல்லாத ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன் அவர் தான். அவர் சொன்ன முதல் வார்த்தையே பார்த்தீங்கன்னா ஆல் டிசீஸ் பிகின் லெவல். எல்லா வியாதியும் வைக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இறப்பையில வர ஆசிட் தான் எல்லா பிரச்சனையும் பேசிக்கான காரணம். நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகுது, டென்ஷன் ஆகுது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நைட்ல போன் நெட்ல யூஸ் பண்றது, நைட்ல வந்து ஹெவியா நைட்ல சாப்பிடுறது. நைட் எத்தனை பேர் வந்து மார்னிங் சாப்பிட்டு நைட் ஹெவியா சாப்பிடுறோம். எல்லாமே பண்ணுறோம். நைட்ல வந்து டேஸ்டா வந்து பிரியாணி, நைட்ல வந்து பரோட்டா, குருமா, ஹோட்டல் போய் சாப்பிடுறது எல்லாம் நைட்ல தான் சாப்பிடுறோம். இதை நைட் இந்த ஹேபிட்டை கட் பண்ணுங்க. நைட் ஃபுட்டை கம்மியா சாப்பிடுறோம். நைட் ஃபுட்ல வந்து ரொம்ப ஹை கேலரி ஃபுட்டையோ, வறுத்ததையோ, பொரிச்சதையோ, மசாலா ஃபுட்டையோ, பிரியாணி அந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி நைட்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஃபுட் சாப்பிட்டா நைட்ல வயிற்றுல பசிக்கூடாது. வயிற்றுல ஆசிட் சாப்பாடு வயிற்று ஃபுல்லா இருந்தா போயக்கூடாது. மக்கள் எடுத்துக்குவாங்க, சாப்பிட்டு முடிச்சு நைட் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன் நைட் பசிக்குது? நைட்ல செல்போன் பார்க்கணும், நைட்ல சண்டை போடணும், டென்ஷன் ஆகிடும், பசங்களை புஷ் பண்ண பசங்களை. இது மாதிரி நைட்ல வந்து பசங்களை புஷ் பண்ணாங்கன்னா பசங்க ஃப்ரீயா விளையாடுவாங்க. பசங்க வந்து நைட் ஈவினிங் பசங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா உடனே டியூஷன் அனுப்புவாங்க. எனக்கு வந்து நான் வந்து படிச்சு வீணை போன ஆரம்பிச்சு சொல்றேன். நான் இப்ப என்ன சொல்ல வரேன்னா, மக்களுக்கு வந்து நைட்ல வந்து ஈவினிங் பசங்க டியூஷன் அனுப்புவாங்க. பசங்க 1 hour பசங்க கேட்க தயவுசெய்து பசங்க வந்து படிச்சு டார்ச்சர் பண்ணி படிக்க வைக்காம அட்லீஸ்ட் 1 hour பசங்க வந்து ஓடி விளையாடு, வீட்டுக்கு போய் விளையாடுங்க, வீட்டுக்கு ஊக்க வைங்க. பசங்களை வந்து வந்த உடனே டியூஷனுக்கு இங்க அந்த அனுப்ப பசங்க டார்ச்சர் பண்ணாம நான் வந்து கஷ்டப்பட்டு சொல்றேன், மைண்ட்னு சொல்றேன். நான் வந்து நான் எக்ஸைட்மெண்ட் சொல்லவில்லை. ஈவினிங் பசங்க வந்து முன்னாடி விளையாடுவீங்க. ஏதோ கிளாஸ்க்கு பிடிச்ச கிளாஸ்க்கு ஏதோ பசங்க என்ன ஆசைப்படுறாங்களோ ஏதோ கிளாஸ், பேட்மிண்டன், ஃபுட்பால், கிரிக்கெட், பசங்க ஓடி விளையாடு. பசங்க கூட அடிச்சு விளையாட்டு கீழே வந்து மலை வச்சு பிரச்சனையே கிடையாது. பயப்பாரு பசங்க உள்ள பாதுகாத்து பசங்க வச்சுட்டு அவங்க பசங்க மேலே வருவாங்க. செல்போன் அடிக்ஷன் ஆரம்பிச்சிடும். பசங்க நெக்ஸ்ட் டே ஈவினிங் வந்து பசங்க விளையாடணும் மைண்ட் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா பசங்க இருந்தால் பசங்க நல்லா இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பேசிக்கான விஷயம் வந்து ஈவினிங் பசங்க டியூஷன் அனுப்புறது பதில ஒரு விளையாட்டை செஞ்சீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ பேசிக்கான விஷயம் நான் சொல்ல விஷயம் என்னன்னா, ஸோ நான் எல்லாம் கேட்டு தேங்க்ஸ்.